ராகவன் ஐயா, உங்களுடைய உரை நீங்க தொடங்கலாங்க ஐயா. நன்றி அம்மா. நம்ம இன்றைய தலைப்பு தமிழர்கள் சிந்திக்க வேண்டியது எப்படி வாழ்ந்தோமா இல்லை எப்படி இனிமேட்டு வாழ வேண்டுமா. அதாவது நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பெருமை, தமிழ் மொழி, இதெல்லாம் செம்மொழி எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் எதிர்காலத்துல வரப்போறத பத்தி இல்லை, நம்ம ஏற்கனவே வாழ்ந்தது எப்படி. நம்ம இப்போ ஒரு வீட்டுல ஒரு பெண் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அம்மா போல அல்லது அவங்களுடைய பண்பாடு போல அவங்களுடைய பரம்பரையில இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அதே போல இருக்கணும், அதே மாதிரி தங்களுடைய எதிர்காலத்தையும் வாரிசுகளையும் கொடுக்கணும், அந்த தலைமுறையை வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கிறோம். இனிமே நம்ம எதிர்காலத்துல வெளிநாடு போல வானத்துல பறக்கணும் என்றோ அல்லது அந்த விஞ்ஞான வளர்ச்சிகள் மூலமாக பல்வேறு முன்னேற்றங்கள் வரலாம். ஆனா நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் எதுவுமே மாறக்கூடாதுங்கிறத தான் நம்ம முக்கியமா நினைச்சுக்கணும். அப்படி சொல்லிதான் நம்ம வளர்க்குறோம். நம்முடைய கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் திருவிழாக்களும் சரி எல்லாமே ஒரு பண்பாடு பழைய நிகழ்ச்சிகள், அதுதான் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்றோம். ரிப்பீட் பண்றது எப்பவுமே மறக்கக்கூடாது அல்லது மாறக்கூடாது என்று நாம் நினைக்கிறது தான். இந்த இடத்துல இரண்டு முக்கியமான ஒரு பாடல்களை பத்தி நான் சொல்லலான்னு சொல்லிட்டு, ஒன்று வாலி ஐயா எழுதிய எம்ஜிஆரின் பணம் படைத்தவன் என்ற ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு. டி.எம். சௌந்தரராஜன் பாடிய கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்ற ஒரு 4 வரி இருக்கு. அந்த 4 வரியை நம்ம நம்முடைய வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கண் போன போக்குல போகக்கூடாது. அந்த கண் போன போக்குல போகும்போது அந்த மனம் சொல்லிச்சுன்னு நம்ம போகக்கூடாது. அவன் போன பாதையை மறந்து போகக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேணா போகலாம் அப்படின்னு நினைச்சு இருக்கிற வெளிநாட்டுக்காரர்கள் போல நம்ம நாடு கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும், அறம், பொருள், இன்பம்னு 3 இதுக்குள்ளேயே நம்ம திருவள்ளுவர் வாழ்க்கையை அடக்கியிருக்காரு. அதுல அறம் என்ற இது அதிகாரத்தை முதல்ல வச்சிருக்காரு. அதற்கு பிறகுதான் பொருள் வச்சிருக்காரு. ஆனா நம்ம பொருளை முன்னாடி வச்சு அறத்தையும் பிறகு காமத்தை அப்படிலாம் மாறி இருந்தத ஃபர்ஸ்ட் பொருளையும் 2வது காமத்தையும் 3வது அறத்தையும் மாத்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க காலத்தினாலதான் நம்முடைய அதிகபட்ச வாழ்க்கை குறைபாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் இப்போது நம்ம செய்தித்தாள்களும் சரி தினசரி வாழ்க்கையில பல்வேறு குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் அதுதான். அதற்கு அடுத்தது பாரதியார் மனதில் ஒரு வேண்டும் என்ற ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் தான் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன வாழ்க்கை வாழணுங்கிறது நம்ம கையில இருக்கலாம். ஆனா எப்படி வாழணும், அது எப்படி வாழ்ந்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த தலைப்பை 2வதா வச்சிருக்காங்க. நம்ம எப்படி வாழணுங்கிறது மறந்து அந்த எப்படியுமே வாழ போறோங்கிறது எப்படி வாழ்ந்தவங்களுக்குள்ளேயே அடக்கம் இருக்கு. நம்ம ஏற்கனவே எப்படி இருந்தோம், நம்முடைய அம்மா அப்பா எப்படி நம்ம வளர்ந்திருக்கிறார்கள், நம்முடைய இந்திய பண்பாடு எப்படி இருக்குன்னு. அதே போல வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறோம், இயற்கை காட்சிகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம். ஆனா வெளிநாட்டுக்காரர்கள் இங்க வரும்போது இந்தியாவில இருக்கிற பண்பாடு, கலாச்சாரம், கோயில்கள், அந்த சிற்பங்கள்லாம் நம்ம சரியா பாக்குறது இல்லை. இருக்கிற சிற்பங்களை கிறுக்கி வைக்கிறதும் உடைக்கிறதுமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பெருமைகள், நம்மளுடைய என்ன மதிப்பு நமக்கு தெரியல. அதனால நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்க மறந்துட்டோம். அதே மாதிரி பெரியவர்கள், அவர்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை இருக்கும்போது நம்ம கொடுக்கல. ஆனா அவர்கள் இறந்த பிறகு அவரை போட்டோவை மாட்டி இல்லைனாக்க 10 நாளுக்கு அழுதுகிட்டு இருக்கிறதுனால இல்லைனாக்க அதற்கு பிறகு போஸ்டர் கட் அவுட் வைக்கிறதுனாலே அது பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது அவர்கள் வாழும் காலத்திலே நம்ம வாழும்போது அவர்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுத்தோங்கிறத பார்க்கணும். அப்படி ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கிறது தான் நம்முடைய எதிர்காலத்துல எப்படி வாழ போறோங்கிறது இருக்கு. நம்ம போன தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம். அந்த பாலத்தை நம்ம உடைச்சிட்டோம்னா அடுத்த தலைமுறை காணாம போயிடும். போன தலைமுறை முதியோர் இல்லங்களுக்கு போயிடுச்சு, அடுத்த தலைமுறை அனாதை இல்லங்களுக்கு போயிடும். அதனால நாம் எப்படி வாழ்ந்தோங்கிறது எவ்வளவு சிறப்பா இருக்கும்னா நமக்கு பிறகு நமக்கு வர சந்ததிகள் நம்மளை மறக்காம வாழணும்.
அது காலத்தை கடந்து நிக்கணும். இந்த சினிமா பாடல்களும் சரி, இல்லைனாக்க எந்த இதுமே காலத்தை கடந்து எது நிக்குதுன்னா நம்முடைய மனதுல இருக்கணும். அப்படி மனதுல இருக்கிறத போல அது வந்து ஒரு தைக்கணும், இல்லைன்னா ஒரு இம்பாக்ட்னு சொல்ற ஒரு வழியை உருவாக்கும், அல்லது அது பட்டணும். அது போல நம்ம எல்லாரும் வாழணும் என்று சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய 3 நிமிஷம் முடிஞ்சிச்சு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ஐயா நடுவரையா நீங்க சொல்லுங்க எவ்வளவு அருமையா பேசினாருன்னு. ரொம்ப அருமையா பேசுவார். ரொம்ப தலைவர் 2 பேருமே பயணிக்கிறான். எதிர்த்தாலும் எழுதிடுவாரு. ஒரு ஒரு துணிப்பா கேட்டோம்னா 10 எழுதியிருப்பாரு. நான் ஒருக்கா வந்து ஒரு முறை கூட ஒரு தளத்துல வந்து தடை செய்ய நினைச்சு ஐயா நினைச்சு வருத்தப்பட்ட ஐயோ அவர் நிறைய எழுதுவாரு நமக்கு சொல்லிட்டு போய் குறிப்பிடுவார் நினைச்சிருந்தா கூட அது அவரே எழுதிட்டாரு. அப்படி ஒரு ஆளுமை, எதை கண்டாலும் எழுதுவார். எதிரின் முறைகள் அப்படியே இருக்கும். எக்கச்சக்கமா எழுதுவார். அவருடைய எல்லா கவிதையும் படிச்சு பார்ப்பேன். ரொம்ப அருமையா சிந்திச்சு எழுதுவாரு. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்குது. அறம்பொருள் இன்பத்தை நாம் மாத்திட்டோம், பொருள் காமம் இன்பம் என்று கொண்டு வந்துட்டோம். அதனாலதான் பொருள் காமம் அப்புறம் தான் அறத்தை கொண்டு வந்துட்டோம். ஐயா அருமையா சொன்னாங்க. அதுதான் இத்தனைக்கு காரணம். இத்தனை குளறுபடிகள் பணத்தை மையப்படுத்தானே வாழ்றாங்க. எவ்வளவு அதிகமான சம்பளம் அரசாங்கத்தில் வாங்கினாலும் அவன் ஊழல் தானே பண்றான். பணம் என்பதை மையமாக வைத்துக் கொண்டு இன்பத்துக்கே காலத்திலாம் செலவு செஞ்சுட்டு அறத்தை மறந்து விடுகின்றான் என்று ஐயா சொன்னாங்க. இப்பேற்பட்ட பாரம்பரியத்தை நாம் வந்திருக்கின்றோம். அதை நினைத்து பார்த்து நம்மை சீர்படுத்தி எதிர்கால திட்டமிடாமல் வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும், சூன்யமாகிவிடும் என்று ஐயாவுடைய வாதம் சரியாக இருக்கின்றது. பாருங்க, கொடுத்த நேரத்தோட முடிச்சாரு. அதுதான் பேச்சாளருக்கு அழகு. அப்படிப்பட்டதுதான் பேச்சாளர். சும்மா வளவளன்னு பேசிட்டு போறதுனால என்ன வருதுங்க? கரெக்டா பேசுவாரு, ரொம்ப பொறுமையா இருப்பாரு. நான் கூட அவசரப்படுவேன். வேற ஒரு தளத்துல பிரயாணிக்கும் பொழுது நான் அவசரப்படுவேன். ஐயா வந்து அவர் எப்ப கூப்பிடுறாங்களோ போடுவார். ஐயோ என்னை கூப்பிடுங்க, சீக்கிரம் எனக்கு போகணும் அப்படின்னாங்களா அவசரப்பட்டே இருப்போம். ஐயா வந்து மிகச்சிறப்பாக ஆணித்தரமாக நல்ல கருத்துக்களை வைத்தார். நம்ம வந்து பழசையே பேசிக்க விட கூட எதிர்கால வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதில் அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி உறுதிப்படுத்தி ஆணித்தரமா சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன பயிற்சி சொல்லணும்னு பார்க்கலாம். இப்ப அம்மா எதிரடியை கூப்பிடுவாங்க பாருங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா.